இறைவனும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய மாதத்தில் புதிய வாரத்தின் முதல் நாளே ஆண்டவரை தேடி தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்ற நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். நான் உண்மையாகவே ஆண்டவர் ஒரு கிருபை உள்ளவர். இந்த சங்கீதம் 78 என்பது ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம். தம்முடைய அந்த சங்கீதம் 68 ஐயா முடிக்கிறப்போ திரும்ப அதை வாசித்தாங்க. தெரிந்து கொள்ளும் ஆண்டவர், செலக்டட். நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, செலக்ட் பண்ணுறாங்க. அதை தொடர்ச்சி அடுத்த வசனம் வந்தீங்கன்னா 78-70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களை எடுத்து முதல்ல செலக்ட் பண்ணுறாரு, அப்புறம் டுக் பண்ணுறாரு. முதல்ல செலக்ட் பண்ணுறாரு கூட்டத்தில், அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தூக்குறாரு. தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து வர்றார். ஒரு ராஜாவாக்குறார். அவன் கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை யாருக்கு பின்னாடி போகிறான்? கரவலாடு என்பது குட்டி போட்ட பிறகு அந்த ஆடால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஆட்டை என்ன பண்ணுவான், தோளில் தூக்கி போட்டுக்குவான். குட்டியும் தோளில் தூக்கி வச்சுக்கணும், குட்டியும் நடக்க முடியாது. அவன் பிரயாணம் போயிட்டான் அவனும். அதான் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த சங்கீதம் 78 என்பது இஸ்ரேல் ஜனங்களுடைய எஸ்எம்எஸ், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். எஸ்எம்எஸ் எகிப்திலிருந்து அவங்க புறப்படுறப்போ அந்த அவர் செய்த மிரக்கல்ஸ், ஒண்டர்ஸ். எகிப்து இனி காண்கிற எகிப்தினை நீ காணாதிருப்பாய். எகிப்தியன்னா யார்? நமக்கு விரோதி. நமக்கு செய்த ஆண்டவர், இப்போ எனக்கு 66 வயசு, 66 வயதில் நான் திரும்பி பார்க்குறப்போ 66 ஆண்டுகள் எனக்கு ஆண்டவர் வெளிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று திரும்பி பார்த்து நன்றி சொல்லும் ஒரு சங்கீதம் தான். 40 ஆண்டுகள் அவங்க அங்கே வாழ்கிறாங்க, 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க, 40 ஆண்டுகள் அவங்க இங்கே இருக்காங்க. மொத்தம் 120 ஆண்டுகள் கணக்கு. மோசேயோட வயது 120. அந்த 40, அதே மாதிரி என்னுடைய வயது பலத்தின் மிகுதியால் 70, பலத்தின் மிகுதியால் 80. சங்கீதம் 90-10. அதற்கப்புறம் உபத்திரமும் சஞ்சலமும். அதுதான் பவுலடிகள் சொல்கிறப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். போராட்டம்னா என்ன இல்லை, வாழ்க்கை இல்லை. ஒரு செகண்டில், இப்போ நான் பார்த்த ஒரு செகண்டில் ஒரு டென்ஷன், இதுதான் போராட்டம். அந்த போராட்டத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெயிக்கணும். தாவீது எப்படி ஜெயிச்சாரு? தாவீதோட லைஃப்பை பார்க்குறப்போ அவர் வாழ்க்கையில் பெரிய ஆளான பிறகு தனக்கு உதவி செய்த சவுலுடைய மகன் யோனத்தானுடைய பிள்ளைகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறேன். ஒரு இருக்காலும் முடவான அந்த முடவனை கூப்பிட்டு 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதருக்கு உதவி செய்கிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தன்னை நினைக்கிறார், தன்னுடைய பாவங்களை நினைக்கிறார். அவர் ராஜாவான பிறகு அவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் வருது. 2 சாமுவேல் 11 நினைக்கிறேன். தாவீதை திட்டுறார், கண்ணாபினான்னு திட்டுறான். தாவீது சொல்கிறாரு, நீ அவனை டெஸ்ட் பண்ணாத, அவனை பேச விட்டுறேன். விட்டு கொடுக்கும் தன்மை, இதுதான் அந்த தாவீதோடைய வளர்ச்சிக்கு காரணம். ஒன்று, எதிரியை அழிக்கணும்னு நினைக்கிறது இல்லை, கடவுள் பார்த்துக் கொள்வாருங்க. தன் நம்பிக்கை. எதிரி வர்றான், திட்டுறான், அவன் அந்த மகனை இந்த மகனே வாயில் என்னென்ன வருதோ அந்த வார்த்தையெல்லாம் திட்டுறான். எல்லாரும் உதயா நம்ம வெட்ட போகிறேன் குட்ட போகிறேங்கிறான். அந்த எஸ்கார்டு டு நாட் டச், தொடர்ந்து. வாழ்க்கை நல்ல உணவு கிடைக்கிறப்ப யாரால் நமக்கு வாழ்வு கிடைச்சதோ அவரை நினைத்து திரும்பி பார்க்கும் ஒரு அனுபவம். 2வது, நீ வாழ்க்கையில் இந்த பதவி உயர்வு எல்லா வசதி வந்துருச்சு, பாவம் இல்லாத மனிதன் ஒருத்தரை இல்லை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லெறிய கருவின்னு யோவான் 8ஆம் அதிகாரம் இயேசு சொல்கிறாரு. இயேசு யோவான் 8:47 என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமான்னு கேட்கிறார். பாவம் இல்லாத மனிதனை யாருமே இல்லை. அப்போ நீ பாவம் செஞ்சுட்டாலும் நான் உன்னை அழிக்கப்பட்டுன்னு கடவுள் சொல்கிறார். ஆண்டவர் எப்போவுமே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சோதம் குமார மக்களை நான் அழிக்க போகிறேன்னு ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுவார். நான் அழிக்க போகிறேன்பா சோதம் குமார, தப்பு பண்ணிட்டான்.
அதே மாதிரி என்னைய நான் தவறு பண்ணிட்டேன்னா என்னை அழிக்கப்படும் கடவுள் என்னோடு பேசுவார். அறிகுறிகள், அந்த காய்ச்சல் வரும், ஏன் காய்ச்சல் வருது, ஏன் கேன்சர் வருது, ஏன் எய்ட்ஸ் வருது, ஏன் டிபி வருது, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டா நம்முடைய பாவங்களை ஆண்டவர் இதை தான் பேசுறது. ஏன் இன்னைக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஐயோ இது தவறு. அதுதான் தன் பிழைகளை உணர்ந்து, தன் தவறுகளை உணர்ந்து, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினான். நம்ம அவரை நோக்கி அவருக்கு திரும்புறப்போ விடுதலை கொடுப்போம். அப்படி ஒரு தாவத்தை சொல்றப்போ தகப்பனே பிளஸ் பண்ணுங்க, மன்னிங்க. அதுதான் லூக்கா 15:7 மன்னிப்பு போடுறது. நாம் வாழ்க்கையில் நம்முடைய தவறு என்ன, நான் என்ன பேசலாம்னு திங்க் பண்ணுறப்போ, நம்மளும் ஆதியில் இந்த அன்பை விட்டுட்டோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 7 திருச்சபைகளை சொல்லுவார். எல்லா திருச்சபையும் சொல்லுவார், ஆதியில் இந்த அன்பை விட்டு விட்டார். ஆதியில் இந்த அன்பு என்ன? கல்யாணம் பண்ணோன்னே 2 பேரும் கப்புள்ஸ் அங்கே ஒரு திருமண வீட்டுக்கு இன்னொரு திருமண வீட்டுக்கு போவாங்க. கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா பார்த்துருக்காரு, கொஞ்ச நாள் இவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்க மாட்டாங்க. இது பெண்களுக்கான வழி, இது ஆண்களுக்கான ரோ. இவர் இங்கே உட்காந்து பேசுவார், ஒரு அங்கே உட்காந்து பேசுவார். 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தன்னை மறந்துடுவாங்க. தன்னை மறந்துட்டு ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டுக்கு போகணுன்னு அந்த அம்மா நினச்சி அப்படி அவரை திரும்பி பார்ப்பாங்க. அவர் அதே நேரத்தில் அங்கே ஏற்படுவார், திரும்பி பார்ப்பார். இதுதான் லவ், இதுதான் அன்பு. எத்தனை பேர் ப்ராக்டிக்கலாக இந்த அன்பை உணர்ந்துருக்கீங்க? ஐயோ ரொம்ப நேரம் ஆகிட்டா நம்ம போகணுமே வீட்டுக்கு, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு அப்படி பார்ப்பாங்க. அது ஒத்தக்கல்ல அங்கே பார்த்துக்கிட்டே ஒத்தக்கல்ல பார்ப்பாங்க. அவரும் அதே நேரத்தில் வந்தாங்க. அப்போ 2 பேரும் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. ஐயோ போகமான 2 பேரும் மண்டை ஆடுவாங்க, கண்ணால் பேசிக்கொள்வாங்க. கை கூட ஆடாது. 5 மினிட்ஸ்மாங்க. 5 மினிட்ஸ் உடனே எந்திரிக்க முடியாது. 5 மினிட்ஸ் அதே மாதிரி 4.5 நிமிஷத்தில் 2 பேரும் திரும்ப பார்ப்பாங்க, எழுந்திருப்பாங்க, வாசல் எழுந்து வந்துட்டு வந்துடுவாங்க. இதே ஒரு 25-30 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஏதோ காது கேட்கலன்ட்டார் ஒருத்தர். காது கேட்கலன்னு ஒன்று கேட்குறாரு, இன்னைக்கு என்ன குழம்புன்னு சத்தமாக கேட்குறாரு. என் அம்மாவுக்கு எவ்வளோ காது கேட்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன குழம்புங்கிறார். முதல்ல முத்தத்தில் போய் கேட்குறாரு வீட்டில் சத்தமாக, இன்னைக்கு என்ன குழம்பு, என்ன சாம்பாரில் என்ன போட்டிருக்க, சத்தமாக கேட்குறாரு. திரும்ப முத்தத்துலேருந்து கேட்டோன்னா அந்த அம்மா சொல்கிறது கேட்கல. இவர் சொன்னது அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லலை, இவருக்கு கேட்கல, பதில் சொல்லலை. முத்துக்கு பிறகு வெரண்டாக்கு வர்றாரு. பிறகு வெரண்டாக்கு வந்த பிறகு ஹாலுக்கு வர்றாரு. இந்த பக்கம் பெட்ரூமு, இந்த பக்கம் கிச்சனு, இந்த பக்கம் இன்னொரு ரூமு, இது ஹாலுக்கு வர்றாரு. ஹால்லேயே வந்து கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு அப்பவும் கேட்கல. திரும்ப கிச்சனில் போய் சத்தமாக பேசுகிறாரு காது பக்கத்தில். அந்த அம்மா சொல்கிறது, 1 2 3 4 தடவை அவங்களுக்கு சாம்பார் ஒழுங்குக்கா போட்டு வச்சுருக்கேன்னு கேட்கலையா, செவுடனேன்னு கேட்குது. இப்போ யாருக்கு காது கேட்கல? எவ்வளோ சத்தமாக கேட்டாரு. இதுதான் அன்பு. இதுதான் சொல்கிறார். ஆதியில் இந்த அன்பு எப்படின்னாங்கன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவ மக்கள் வந்தாங்க. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ தங்களுக்கு இருக்கிறதால விற்றாங்க, திருச்சபையில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அங்கே இருக்க பாஸ்ட் என்ன பண்ணார், பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. இது எவ்வளோ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நான் ஃபீஸ் கட்டுறேங்க. என் பிள்ளை நல்ல பேக் வச்சுருக்கு, அந்த பிள்ளை போன வருஷம் போட்டு யூனிஃபார்ம் கிழிஞ்சது போட்டிருக்கு, தச்சிருக்கு, நான் ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறேன். அப்படி தான் ஆதியில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கிறிஸ்தவர்கள் தான் நிக்கோலோதா என்ன, நீ மத கட்டளையை வெறுத்துட்ட, அன்பை விட்டுட்ட. கிறிஸ்தவம் என்பதை தன்னைத்தான் வெறுத்து, இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து சிலுவை மரண வரையும் தன்னை தாழ்த்தினார். இதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஆண்டவரை விட்ட வந்து சும்மா நான் ஏதோ ஞானஸ்தானம் வாங்கிட்டேங்க, நான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டேங்க, ரட்சிப்பு வாங்கிட்டேங்க, வெள்ளைச்சேலை கட்டிட்டேங்க, இல்லை கருப்பு பண்டு வெள்ளைச்சட்டை போட்டுட்டேன், சிஇசியில் போய் நான் அங்கி போட்டுட்டேன், இல்லை நான் பெட்டிகா சர்ச்சு போன ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டேன், இதெல்லாம் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. பரலோகத்துக்கு கூட்டுக்கு போக முடியாது. மனதின்படி வாழ வேண்டும், மனசாட்சியின்படி வாழ வேண்டும், மனது தவறு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மனது தவறு செய்கிறப்போ
நேரத்தில் கடவுள் நம்மை சுட்டி காட்டுறப்போ, நீ செய்தது தவறு என்று சொல்கிறப்போ தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். இதுதான் மனசாட்சி, இதுதான் வாழ்வு, அதுதான் அந்த ஆதியில் இந்த அன்பு. யார் இல்லாமல் இருக்காங்களோ அவருக்கு நம்ம இடத்தே இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது. இந்த ஆதியில் இந்த அன்பு நம்மகிட்ட இருக்க ஆண்டவர் கேட்பது, நீ ஆதியில் இந்த அன்பை விட்டு விட்டாங்க. இந்த 7 சபைகளும் அதை தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு திருச்சபைகள் ஆதியில் இந்த அன்பு திருச்சபைகள் இருக்கான்னா எந்த சர்ச்சனையும் இல்லை. ஒரு பெரிய நீங்கள் சொல்லலாம், ஒன்றே சிஎஸ்ஐக்காரன் தான் சண்டை போடுறான், லுத்தருக்காரன் தான் சண்டை போடுறாங்களாம். எல்லா சர்ச்சுக்காரன் தான் சண்டை போடுறாங்க. ஒரு வகையிலும் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன், நானும் சரியில்லைன்னு சொல்கிறேன். ஒரு பெண்டிகா சர்ச்சு 2500 பேர் கூடுவாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் 1500 பேர், 6 to 9. அடுத்த சர்வீஸ் 9லேருந்து 12. சென்னையில் போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் அந்த ஊர் பேர் ஒரு பாலத்துக்கு கீழே வரும், ஹைவே கீழே வரும். பழனிப்புத்தூர் கொஞ்சம் முன்னால் 3500 பேர் கூடுவாங்க அந்த சர்ச்சில். திருப்பிரசங்கம் பண்ணி பைபிள் லீக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குது. பைபிள் லீக்குன்னு பேர், ஒரு குரூப்பு. காலை சர்வீஸ் முடிப்பாங்க அவங்க கோயிலில். அப்படியே கிளம்பி பைபிள் லீக் சிந்தாதிரிப்பட்டில் ஜியான் சர்ச்சில் நடக்கும். அங்கே வந்துடுவாங்க 12:30க்கு. ஒன்றா கூடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அதில் தான் பிரதர் ஜீவானந்தம் ரட்சிக்கப்பட்டார். நிறையா பெரிய பெரிய ஆட்கள் ரட்சிக்கப்படுறாங்க. 2 மணி வரை இந்த மெசேஜ் போப்பாங்க. முடித்தோடனே சாம்பார் சாதம், ரசம் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட்டு பொரியல்லாம் கிடையாது, சாம்பார் ரசம் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஊறுகாய் கொடுப்பாங்க. என்னை மாதிரி யாராவது தெரிஞ்சவர் போனால், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கான், நம்ம கருணா மாதிரி. அங்கே ஒரு தம்பி இருக்கான். அவன் நான் போனோன்னே எனக்கு போய் பக்கடா வாங்கிட்டு வந்துடுவான். நான் போனேன், இப்போ நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான், அப்படியே தெருமனையில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார். தினம் வாரம் யார் எங்கே அடித்தாலும் கவலைப்பட மாட்டான். 4 மணிக்கு ஆரம்பிக்கிறவங்க 8 மணி வரையும் ஒரு 4-5 தெருமனையில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுதான் பைபிள் லீக்கு. சென்னையில் இன்றைக்கும் சிந்தாதிரிப்பட்டில் இன்றைக்கும் நடக்கும். அப்படி போய் சொன்ன காஸ்பல் சொன்ன இடம்னா அந்த இடத்துல திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு 3500 பேர், 4000 பேர். அதில் ஒரு பாஸ்டர், நல்ல பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், நல்லா ஜெபிக்கிறவர். அவர் அங்கே வந்த பிறகு தான் அவங்களுக்கு பெரிதான வளர்ச்சி. ஆனால் என்னைய மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒருத்தர் பன்ருட்டியிலேருந்து பன்ருட்டி பலாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம கேரளா பலாப்பழம் நொழுன்னு இருக்கும். பன்ருட்டி பலாப்பழம் கல் மாதிரி இருக்கும், தெரிஃபுல் டேஸ்ட் இருக்கும். 2 வாயும் ஒட்டும், 2 வாயும் ஒட்டும், 2 வாயும் அப்படியே ஒட்டிக்கும். அப்படி டேஸ்ட்டு இருக்கிறதே சூப்பர் பன்ருட்டி தான். எப்படி இங்கே ரமட்டான் மங்குஸ்தான் மாதிரி, குற்றாலத்தில் ரமட்டான் மங்குஸ்தான் மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ் இருக்குது. அதே மாதிரி கொடைக்கானல்னா மலை வாழைப்பழம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பழம் ஃபேமஸ் இருக்கிற மாதிரி அந்தந்த அங்கே அப்படி அதை கொண்டாந்து ஒரு பையன் ஃபாஸ்ட்டுக்குன்னு கொண்டாந்து ஒரு பெரிய பலாப்பழத்தை கொடுத்தா, அவர் டயபெட்டிக் பேஷண்ட் ராத்திரி ஒரு நாள் ராத்திரி சாயங்காலம் கொண்டு வரான். நல்லா பழுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வெட்டி ராத்திரி பாதி பழத்தை சாப்பிட்றாரு. மாம்பழமாக பாதி பழத்தை சாப்பிட்றதுக்கு, வாழைப்பழமாக பாதி பழத்தை சாப்பிட்றதுக்கு, இல்லை இது என்ன சப்போட்டாவாக பாதி பழத்தை சாப்பிட்றது, பலாப்பழத்தில் பாதி, இவ்வளோ பெரிய பழத்தில் பாதி சாப்பிட்றாரு. காலையில் பாடி ஆகிட்டார். 3-4 பலாப்பழம் சாப்பிட்டாலே அவுட்டு, 4 மலை வாழைப்பழம் சாப்பிட்டாலே அவுட்டு, செத்து போவான். 5 மலை வாழைப்பழம் 5 வயல் பழம் சாப்பிட்டா அவுட்டு. சுகர் பேஷண்ட்டு, இதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல மருந்து போகிறதுக்கு. செத்து போனோன்னா அவர் பையனை கூப்பிட்டு வச்சாங்க. பையன் எங்கள் அப்பா சர்ச்சுன்ட்டான். சண்டை வந்துச்சு. சண்டை போட்டு இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போய் சர்ச்சை மூடி வச்சுருக்காங்க. பெரிய சர்ச்சை. இதே மாதிரி 3 மடங்கு அன்பு இல்லைல்ல, கொட்டு போச்சுல்ல. ஏதோ ஏழை மக்கள் போய் தெருவுன்னு சொன்ன மெசேஜ் தானேங்க அவ்வளோ பெரிய சர்ச்சு. கொட்டு கொடுக்குற தன்மை இல்லைல்ல. ஒரு சாதாரண பெண்டிகா சர்ச்சில் வந்த சம்பவம் இதுதான் இன்றைக்கி எல்லா சர்ச்சும் நடந்துட்டுருக்கு. ஒருவேளை நாம் விட்டு கொடுக்குற தன்மை நம்மகிட்ட இல்லை. சாதாரணமாக குடும்பத்தில் கல்யாணம் பண்ணோன்னே 2 பேரும் எவ்வளோ நல்லா இருக்காங்க, ஆனால் ஒரு 30 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்க? மெதுவாக பேசினாலே கேட்கணும். என்ன பண்ணுறோம், சத்தமாக பேசுகிறோம். ஏன்னா அந்த அன்பு போகணுன்னு நம்மகிட்ட இருக்க அந்த பொறுமை எல்லாம் போய் சத்தம் போடுறோம். இதுதான் குடும்பம்.
அந்த குடும்பத்தில் இருக்க அமைதி தான் வீட்டில், சமூகத்தில் நம்ம இருக்கிற இடத்துல வருது. அப்போ ஆதியில் இந்த அன்பு நம்மகிட்ட இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், தேவன் அன்பாகவே. அது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சொல்லணும், தேவன் அன்பாகவே. சீரணி இறங்கும் பீச்சில் ஒரு மீட்டிங்கில் 35 வருஷத்துக்கு மேலே சொல்லுவார், தேவன் 1 பேதுரு 4:8 என்ன சொல்லுது? 1 பேதுரு 4:8 பாருங்கள், தேவன் அன்பாகவே. நான் சொன்னான், அன்பு நீடிய பொறுமை உள்ளது. அன்பு தன்னைத்தான் புகழாது, அன்பு பெருமை கொள்ளாது. அதுதான் 1 Corinthians 13 சொல்லிட்டு 13 சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, 1 Corinthians 13 அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு பெருமை உள்ளது. அதுதான் 1 Corinthians 12 படிச்சுட்டு 13 வாசிக்கணும். 1 Corinthians 12 வாசிட்டு மட்டும்தான் 13 வாசித்தா அதோடைய அன்பு எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்காங்கன்னா சண்டை எப்படி போடுறாங்க, எப்படி எது தலை சொல்லுது. இங்கே ஒரு பிரெயின் இருக்குது, அது திறந்துட்டிங்கன்னா 7 நிமிஷம்தான். இன்னைக்கு கிட்னியை மாற்றிடுறான், லிவரை மாற்றிடுறான், ஹார்ட்டை மாற்றிடுறான், கையை மாற்றிடுறான், என்னத்தையும் மாற்றிடுறான். ஆனால் அந்த பிரெயினையும் பிளட்டையும் மட்டும்தான் மாற்ற முடியாது. பிளட்டை மாற்றலாம், ஆனால் பிளட்டு செய்ய முடியாது. இங்கே ஒரு மனிதன் இந்த பிளட்டு தான் எடுத்து கொடுக்கணும், வேறு பிளட்டு கம்பெனி கிடையாது, புது கம்பெனி பிளட்டு கம்பெனி கிடையாது. பிரெயின் எடுத்து ரிப்பேர் பண்ண முடியாது. பிரெயினை தொட்டுட்டானா வெறும் 7 செகண்டில் செத்து போவான், மனுஷன் செத்துருவான். ஏன்னா அந்த பிரெயின் அவனால் தொட முடியாது. அதனால தான் கடவுள் இல்லைன்னு அவனால் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட அந்த பிரெயின் சொல்லுது, நான் இல்லைன்னா மனுஷன் இல்லைன்னு சொல்லுது. கண்ணு சொல்லுது, நீ சொல்கிற இதுலேருந்து இறங்கணும் படி, கண்ணு இல்லைன்னா எப்படிடா இறங்கணும்னு கேட்குது. தடுமாட்டம் வந்துடுது. அப்போ விழாமல் பிடிச்சிக்கிட்டு நடக்கன்னா கை சொல்லுது. என்ன சொல்லுது? கை சொல்லுது. அப்போ உடம்புல உள்ள அஸ்தி அந்த அனைத்து என்ன சொல்லுது? நான் இல்லைன்னா இல்லை, எல்லாம் சேர்ந்து செயல்படுறது. எல்லாம் சேர்ந்து செயல்பட்டாதான். அதே மாதிரி திருச்சபையில் பாஸ்டர், மூப்பர்கள், மூத்தவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இணைந்தது தான் திருச்சபை. அதை சொல்லிட்டு தான் 1 Corinthians 12 சொல்லிட்டு தான் 1 Corinthians 13 சொல்ற அன்பு, லவ். எல்லாம் செத்துப்போம், ஒர்க்ஷிப் செத்துப்போம், எல்லாமே அவுட்டு. இப்போ ஒர்க்ஷிப்பாக காலையில் எனக்கு எப்போவுமே 6 மணிக்கு வந்தோடனே 6:30 மணிக்கு காஃபி தருவார் டேனியல். நான் இன்னைக்கு மறந்துட்டார், ஏன்னா ஒர்க்ஷிப் அவசரத்தை நீ ரோட்டில் விட்டு வந்துட்டார். ஆனால் இதெல்லாம் போயிடுமா? எது நிற்கும்? நான் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட, ஐயா டீ என்னாச்சு? ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அன்பு என்னாச்சு? இதெல்லாம் என்ன போயிடும்? வீணாக போயிடும். இப்போ வாழ்க்கையில் நீங்கள் என்ன தேவையோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், துன்பங்களோடு வந்திருக்கலாம், தூர பார்வையோடு இது எனக்கு வேணும்னு வந்திருக்கலாம். இந்த தாவீதுக்கு அந்த அன்பு இருந்ததால் தான் கடவுள் ஒருவர் கோலியாத்தை பற்றி சொல்லிட்டார். 1 சாமுவேல் 16 சொல்றார், இவர் தாண்டா கடவுள். 2 சாமுவேல் பண்ண பாவமன்னிப்பு நிச்சயம். 2 சாமுவேல் 11 அவனை தொடாதரா, மன்னிக்கும் தன்மை, கொடுக்கும் தன்மை, இதுதான் லவ், நேசிக்கும் தன்மை. அந்த தன்மை நம்மகிட்ட இருந்துருச்சுன்னா எதுக்கும் பயப்பட மாட்டான். அதுதான் அந்த வாசிக்க கேட்ட சங்கீதம் 78 அவங்க வாசிக்கிறப்போ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் நான் வாசித்தேன். வசனத்தை அவர்கள் பயப்படாதபடி அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். Do not afraid. நம்ம பயப்பட வேண்டாம். எப்படி படுத்தினாரு? பத்திரம்னா கண்மணி போல், பத்திரம்னா சேஃப்டி லாக்கர், பூட்டி வைக்கிறத போல நம்ம நடத்த மாட்டவர். இவ்வளோ சூப்பர் சங்கீதம். சங்கீதம் நான் இந்த அன்பு தான் பேசணும்னு வந்தேன், அந்த அன்பு தான் வாசித்தாங்க. ஒருவேளை அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாய் விடுதலை உண்டு. அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களை ப்ளஸ் பண்ணுங்க, உங்கள் கிருபையை தாங்க தகப்பனே நோக்கி பார்த்தோமா. எங்கள் அன்பு சகோதரிகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டு விட்டாய்ன்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட இந்த பிள்ளைகளோடு இறங்குங்கப்பா. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் வரட்டுப்பா. உங்கள்
கமல்யத்தில் மத்தியில் வரணும். ஆதிலிருந்து அன்பின்படி நான் நடக்க எனக்கு திரும்ப செய்யலாம். என் கணவரோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு, என் சகோதர சகோதரிகளோடு, என் நண்பர்களோடு, என் அருகில் உள்ள வீட்டு மக்களோடு தகப்பன நல்லா அன்புள்ள மனிதனாய் உன்னிடத்தில் அன்பு கூறுவதோட இடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னீங்கன்னா, அன்பில்லாத தேவனை அறியான்னு சொன்னீங்க தகப்பன. தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்னீங்கம்மா. அந்த அன்பு உங்கள்கிட்ட இருந்ததான் எங்களை மன்னித்திருக்கீங்க. நான் செய்த தவறுகளை மன்னித்து எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கீங்க. இந்த நாளில் உங்களுக்கு நன்றி செலுத்தின மனிதனா இந்த இடத்துல வந்திருக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய பிரசன்னம் உங்கள் வெள்ளத்தைகள் மத்தியில, உங்களுடைய கிருபைகள் மத்தியில, உங்களுடைய இறக்கைகள் மத்தியில, உங்களுடைய அபிஷேகங்கள் மத்தியில தகப்பனே, எத்தனையோ பலவீனங்கள் சோர்வுகள் மத்தியில இந்த மாதத்துல இந்த டாக்ஸ் நான் கெட்டணும், இந்த டாக்ஸ் கெட்ட முடியாத நிலைமையில இருக்கிறதா, இந்த கெட்டதை எல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்கப்பா, என் வீட்டு சீஸ்க்கு போக தகப்பனே, என் நகைகளுக்கு வண்டி கேட்டுனா அடைவுத்த நகைகள் என்னை விட்டு போயிடும் தகப்பனே. இன்னைக்கு இருக்க விலையில அந்த நகை எனக்கு கிடைக்காதா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிறேப்பா. நீங்க அன்புள்ளவரப்பா, மன்னிக்கிற தகப்பனல்லவா, அந்த நகை எனக்கு கிடைக்க கிருபை செய்யப்பா. உங்கள் பிரசனைகள் மத்தியில வரட்டும் தகப்பனே. அந்த முதலாளியும் அந்த மனுஷனத்தை நான் கோபமா பேசினேன், அவங்க அன்பில்லாம நடத்தினாங்க. ஆனா நல்ல வீடு நல்ல வேலை, எனக்கு அந்த வேலை வீடு கிடைக்காதா, நீங்க அவர்களோடு பேசியது ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறக்கம் எங்கள் மத்தியில வரந்தவ தயவுதான் கூட நன்றி 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 தகப்பனே. ஆளுநர் அன்பு விட்டு விட்டாயின்னு சொன்னீங்க, அந்த அன்பு நடக்க எங்களுக்கு விரும்பு செய்யுங்க. உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில நாங்கள் தகப்பனே. சங்கீதம் 70 வாசிக்கிறீர்கள், சங்கீதம் 70 நாங்கள் வாழ தகப்பனே. அவர்கள் பயப்படாத படிப்பா ஐயா, நாங்கள் பயப்படாத படிக்க தகப்பனே. ஒரு விஷயத்துல உங்களுடைய கிருபையின் மத்தியில நாங்கள் பயத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பயம் இல்லாம அந்த பிரச்சனையின் மத்தியில எங்களுக்கு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் தகப்பனே. இந்த நோக்கத்தோடு விளக்குல வந்தோம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நீங்கள் விடுதலை தரப்பட தயவுக்காக கூட, உங்களுடைய விடுதலை தரப்பட தயவுக்காக கூட, உங்களுடைய அபிஷேகம் தரப்பட தயவுக்காக கூட தொடர்ச்சியாக நாங்கள் செலுத்துகிற காணிக்கையில, கேட்டுக் கொள்கிற உங்கள் வார்த்தையில, பெற்றுக் கொள்கிற உங்கள் சரீரத்தை ரத்தத்தையும் எங்களை வல்லமையாக பயன்படுத்துங்க. திருச்சபை போதகர் குடும்பங்களுக்காக நடத்துகிற அருமையான அன்பு சகோதரர் பாஸ்டர் டேனியல் கருணாவுடைய துணைவியார் பிள்ளைகளுக்காகப்பா, எங்களுடைய தலைமை குருவுக்காக, தலைமை போதகருக்கு அந்த பலவீனங்கள் சூழ்வுகள், அவரோடு வல்லமை, அவரோட அபிஷேகம் தகப்பனே. அவருடைய கொள்கைகளுக்காக, அவர் கொடுக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே. ஊழியத்தின் பாதையில அவரை வல்லமையாக பயன்படுத்துங்க. அவர் பிரச்சனைகளை மாற்றுங்க. உடம்புகளுக்கு அந்த கெட்ட சிந்தனைகளை மாற்றி மீண்டும் புது பலனை தாங்க. திருச்சபை மக்களாக ஜெபிக்கிறோம், அன்பு சகோதரர்களாக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தகப்பனே. அவர் அன்போடு சாட்சி சொல்லணும். ஆண்டவருக்கு விடுதலை தந்தார், ஆண்டவரை ஆசீர்வதித்தார் சொல்லணும். ஒரு நல்ல உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும்.